உங்க அப்பாவை காணாங்கிற மாதிரி பேசுறவங்க யாருன்னா இவரு காணாம போறதுக்கு எவ்வளவு நாளாகும்? இவரு என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டு முதலமைச்சர் வந்துட்டாரா? அதுக்கு என்ன மு க ஸ்டாலினை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி அவருக்கு இருக்கு? இன்னைக்கு சட்டமன்றத்தில் அவர் மிரட்டினா என்ன திமுக பயப்படுமா? மிசா காலத்துல பாக்கலையா திமுக? இந்த மிரட்டலுக்கு திமுக அஞ்சாது. திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு அன்றாடம் காவல் காப்பதற்கு காவல்துறை இருக்கிறது. அந்த காவல்துறைக்கு தலைவராகத்தான் முதலமைச்சர் இருக்கிறார். இதை உடனடியாக செய்ய வேண்டும். இன்னைக்கு ஒரு உயிர் போய் 6 மாசம் கழிச்சு அந்த உயிரை திருப்பி நீங்க கொடுக்க முடியுமா? ஒரு சிறுமிக்கு இன்றைக்கு மிகப்பெரிய கொடூரம் நடந்திருக்கிறது. 6 மாதம் கழித்து தான் பேச முடியுமா? பொதுமக்கள் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களையும் மதிப்பதாக இல்லை. அரசு வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கு நேரடி தொடர்பு என எஃப்ஐஆர் தகவல். விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பிய மத்திய குற்றப்பிரிவு காவலர்கள். ஜனநாயகத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் ஜனநாயக ரீதியாக கேள்வி கேட்பதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு. எதிர்கட்சினா கேள்வி கேட்க தான் வந்திருக்கிறோம். மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கேட்பதற்கு தான் வந்துடும். கேள்வி கேட்க தான் செய்வோம். அதிலே நான் ஒரு மூத்த உறுப்பினர் 1984 சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சவன். முதலமைச்சர் என்ன மாதிரி மக்கள் தொண்டு செய்துட்டு முதலமைச்சராக வந்திருக்கிறாரா? ஒழிப்போருக்காக நான் சிறை போனவனாலாம். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் கொடுத்திருக்கின்றது. நீங்க உங்களுடைய பத்திரிகை செய்தியிலே கொடுத்திருக்கீங்க. 100க்கும் மேற்பட்ட துணை மின் நிலையங்கள் 10,000 கோடியில் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன என்று உங்களுடைய பத்திரிகை செய்தியில இருக்கு. அப்பதான் கடந்த காலங்களில் தொடங்கப்பட்ட திட்டங்கள். நீங்க எதையும் தொடங்கலன்னு புத்தாம் பொதுவா சொல்வதை விட்டுவிட்டு என்னென்ன கூடுதலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கவனத்திலே அரசு கொள்ள வேண்டும். அவர்களிடம் நடத்திய விசாரணை அடிப்படையிலே தற்போது செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் திமுகவின் முக்கிய நிர்வாகியா இருக்கும் செந்தில் பாலாஜியை போலீசார் தேடுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது.